அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நம்ம பொற்காலம் சேனலில் ஏகாதசி விரதத்தை விட சிறப்பான பலன்களை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய சிறப்புக்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சங்கு சக்கரதாரியான பெருமாளை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமான ஆவணி 1ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அவரை எப்படி வழிபட வேண்டும், வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது விஷ்ணு பூஜை செய்வதற்கு உகந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த நேரம் ஒரு வருடத்தில் 4 முறை மற்றும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை வருகிறது. இது வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களாகும். இது சூரியனின் இடைநிலை இயக்கத்தால் ரிஷபம், கும்பம், விருச்சிகம் மற்றும் சிம்மத்தின் நிலையான அடையாளமாக வரையறுக்கப்படுகிறது. புராணங்களின்படி விஷ்ணுபதி என்பது பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான ஸ்ரீ ஹரி விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தின் நலன் மற்றும் வாழ்வாதாரத்திற்காக அற்புத செயல்களை செய்யும் காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கோபம், ஈகோ முதலியவற்றின் காரணமாக தோன்றும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும் அருமருந்தாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு திகழ்கிறது. ஆகவே இந்த நாளில் விஷ்ணு மற்றும் கருடன் வழிபாடு செய்தால் வாழ்வில் வளம் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலம் 2024 நேரம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதத்தின் முதல் நாளாகும். இந்த 4 மாதங்களில் நள்ளிரவு 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமான நள்ளிரவு 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை நாம் பெருமாளை வழிபட வேண்டும். விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு எவ்வாறு செய்வது அப்படின்னு பார்க்கலாம். ஆவணி 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. சனிக்கிழமையன்று இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதால் பெருமாளுக்கே உரிய சனிக்கிழமையன்று இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலை வழிபாடு செய்வது நமக்கு அதி அற்புதமான பலன்களை தரும் என்றும் கருதப்படுகிறது. அன்றைய தினம் சனிக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். அதிலும் குறிப்பாக சங்கு சக்கரதாரியாக உள்ள பெருமாளை தரிசிப்பது சிறப்பு. கோவிலுக்கு செல்லும் பொழுது பெருமாளுக்கு உகந்த பூக்களை எடுத்துச் செல்லுங்கள். குறிப்பாக 27 மல்லிகை பூக்கள், வெள்ளை நிற பூக்கள், முல்லைப்பூக்கள் எடுத்து செல்வது சிறப்பு. இந்த பூக்கள் கிடைக்காவிட்டால் உங்களுக்கு கிடைத்த பூக்களையும் நீங்கள் எடுத்து செல்லலாம். நீங்கள் எடுத்து செல்லும் பூக்கள் 27 பூக்களாக இருக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு கோவிலை 27 முறை சுற்றி வாருங்கள். நீங்கள் 27 முறை கோவிலை சுற்றி வரும்போதும் கொடிமரத்துக்கு கீழே ஒவ்வொரு முறையும் ஒரு பூவை வையுங்கள். அப்படி கோவிலை சுற்றி வரும்பொழுது பெருமாள் மந்திரத்தை சொல்ல வேண்டும். உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். உதாரணத்திற்கு ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ கோவிந்தாய, ஓம் நமோ பெருமாளே என்று உங்களுக்கு பெருமாளின் எந்த நாமம் பிடித்திருக்கிறதோ அதை மந்திரமாக உச்சரிக்கலாம். மேலும் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் என்று சொன்னாலும் தவறில்லை. அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு துளசி இலை வாங்கி கொடுப்பது, பெருமாளுக்கு உங்கள் பெயரை சொல்லி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்வது போன்ற வழிபாடுகளை எல்லாமும் நீங்கள் செய்யலாம். மேலும் நீங்கள் இந்த வழிபாடுகளை காலை 10:30 மணிக்குள் செய்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.
பெருமாள் கோவிலுக்குச் சென்று வீட்டிற்கு திரும்பும் பொழுது மறக்காமல் கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆகவே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிக அதிகமாகவும் பூரணமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆகஸ்ட் 17 ஆவணி 1ஆம் தேதி சனிக்கிழமை. மகாவிஷ்ணுவின் அருளையும் மகாலட்சுமியின் அருளையும் ஒரு சேர பெற்று செல்வ வளத்தோடு வாழ இது ஒரு அரிய வாய்ப்பு. தவறவிடாதீர்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.